நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஐடி வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐடி இல்லை, பொதுவாக எந்த ஐடி வாங்கினாலும் நீங்கள் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியோட அது வாங்கினீங்களோ அந்த கம்பெனியோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராய்நெட் ஐடி கொடுத்துட்ருக்கோம். ஐடி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஐடி வாங்கிக்கிறீங்களோ அந்த ஐடிக்கான ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன ஆப்பு வாங்குறீங்களோ அந்த ஆப்புக்கான லிங்கோ இல்லை அந்த நேமோ பார்த்து அவங்க யார்கிட்ட ஐடி வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. உங்கள் ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஆல்ரெடி ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ ராய்நெட்டே வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் கோடுங்கிறது வந்துடும். சரிங்களா? பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை என்னால் இது பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட சிஎஸ்பியோட கோடு, நீங்கள் ஐடி போட்டதுக்கப்புறம் ஒரு கோடு ஒன்று கொடுப்போம். அந்த சிஎஸ்பியோட கோடு என்னவோ அதை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெயில் ஐடி. சரிங்களா? மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் ஐடி போடும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த ஸ்டெப்பு போகும். ஓடிபி கேட்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா நீ ஓடிபி 2 டைம் கேட்கும். நீ ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லும். சரிங்களா? கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குனாக்கா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அலோ கேட்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் அலோ கொடுக்கணும். பர்மிஷன் கிராண்டட்னு வச்சுங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராய்நெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்மள்ட்ட மொபைலில் ரீசார்ஜ் இல்லைனாலும் நம்மளுடைய மெயில் கொடுத்தோம் இல்லையா? அந்த மெயில் கூட ஓடிபி வரும். இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இன்கேஸ் மொபைல் வந்து ஓடிபி ரிசீவ் ஆகலை அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது போல தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காட்டுது. இதை வந்து நம்ம ஹைடும் பண்ணிக்கலாம், வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். இதில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஐடி வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஏஇபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஏஇபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கான போர்ட்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ஏர்டெல், ஆதார், என்எஸ்டிஎல் இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்வர். இது வந்து எஸ் பேங்கோட சர்வர், இது ஐசிஐசிஐ பேங்கோட சர்வர், இது வந்து ஏர்டெலோட சர்வர். சரிங்களா? இது வந்து ஆதார் டெபாசிட்டுக்கானது. இது வந்து ஆதார் பேக்கானது. இது வந்து என்எஸ்டிஎல். இந்த 4 வகையான சர்வர் வந்து இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் பேசிக். நீங்கள் ஐடி லாகின் பண்ணதும் இது போல தான் இருக்கும். ஏஇபிஎஸ்ங்கிறது இது போல தான் இருக்கும். இங்கே ஒன்று கேட்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து இங்கே ஏஇபிஎஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணோம். ஏஇபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் பேரில் ஐடி இருக்கோ அந்த ரீட்டைலர் அந்த மெர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த டேயில் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் தான் அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ஆதென்டிகேஷன் பண்ண சொல்கிறது. அதுதான் ஏபிஎஸ் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அந்த ஏஜென்ட் தான் அந்த ஐடி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கையிலேயே வைக்கணும். சரிங்களா? இங்கே வந்து செலக்ட் டிவைஸ் டைப் இருக்கு இல்லையா? இதில் நிறைய டிவைட் இருக்குது. மார்ஃபோ, மந்த்ரா, ஐரிசி, எவல்யூட்டு, ஸ்டார்டெக்கு, ப்ரிசிஷன் எல்லாம் இருக்குது. நீங்கள் டிவைஸ் என்ன வச்சிருக்கீங்க? இன்கேஸ் மார்ஃபோ L1 மார்ஃபோ L1, மந்த்ரா L1 மந்த்ரா L1. இதில் என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்மகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபோ L1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வச்சிருக்க டிவைஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த மார்ஃபோங்கிற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மார்ஃபோ டிவைஸுங்கிறது. இது போல தான் இருக்கும். இந்த டிவைஸ் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே டச் த ஃபிங்கர் சென்சார் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இங்கே சார்ஜ் இங்கே வந்து எனக்கு வந்து அந்த கையிலே வைக்கிற மிஷினுக்கு டேரெக்டாக கனெக்ஷன் ஆகும். இப்போ என்கிட்ட வந்து அந்த டிவைஸ்க்கான ஆடியோ சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணல. இந்த மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கான ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுனால நான் டேரெக்டாக என்னோட ப்ளே ஸ்டோருக்கே வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மிஷினுக்கான ஆப் இதான். இந்த மிஷின் ஒர்க் ஆகும்னா அந்த ஆப் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த மிஷினுக்கான ஆப் வந்து இன்ஸ்டால் கொடுத்துறேன். இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது போல் வந்துட்டு நீங்கள் மந்த்ரா வச்சிருக்கீங்கன்னா மந்த்ராவோட ஆடியோ சர்வீஸ் அதை கிளிக் பண்ணால் இல்லை அந்த ஆப் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து எனக்கு ஓப்பன் கேட்குது. நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்ததும் எனக்கு இங்கே வந்து அலோ கேட்குது. சரிங்களா? அந்த அலோங்கிறத நான் கொடுத்தா தான் இங்கே இதுக்கான ப்ராசஸ்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நான் அலோ பர்மிஷன் டெனின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை பிடுங்கிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து மறுபடியும் அந்த அலோ வந்து கேட்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதை அலோ கொடுக்க மறந்துருப்பாங்க, இல்லை இக்னோர் பண்ணியிருப்பாங்க தெரியாமல். ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆதென்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். செக்கிங் ஃபார் த டிவைஸ் சர்டிஃபிகேஷன் வந்துச்சுங்க இல்லையா? இந்த டிவைஸும் இந்த ஆப்பும் வந்து கனெக்டிங் ஆகிட்டுருக்கு.
ஸோ இது கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஷினும் இந்த ஆப்பும் கனெக்ட் ஆனால் தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏபிஎஸ்ங்கிற சர்வீஸ் சரிங்களா. ஸோ சில மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிஜி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணால் தான் நம்ம இந்த பயோமெட்ரிக் டிவைஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அது வந்து உங்களுடைய மொபைல் செட்டிங்கில் போயிட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை எனபிள் பண்ணணும். அதை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. சில மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் அதை வந்து ஃபெச் பண்ணிக்கும். சில மொபைலில் வந்து நம்ம மேனுவலாக போயிட்டு நம்ம ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும், டிவைஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. பேசிக்காக ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகலைன்னா ஸோ இந்த ரீசனால தான் இருக்கும். ஸோ நமக்கு டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்புக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து டச் த ஃபிங்கர் சென்சார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நான் கைரேகை வச்சேன் அப்படின்னா எனக்கு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறதுக்கான அளவு வந்து எனக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இப்போ நான் அதை வந்து வைக்க போகிறதில்ல. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ராய்நெட் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் எல்லாமே நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதுதான் வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன். குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும் நம்ம ஃபேஸ் மூலமாகவே நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஃபேஸ் ஆத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பிரஸ் வாலெட்னு வச்சுங்க இல்லையா. ஃபேஸ் ஆத் அப்ளிகேஷன் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் திஸ் டிவைஸ், ப்ளீஸ் இன்ஸ்டால் த ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் ஆஃப்டர் கிளிக் ஆன் ப்ரொசீட் பட்டன். ஸோ நான் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணால் எனக்கு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டேரெக்டாக போனது இங்கே இன்ஸ்டால் கேட்குது இல்லையா. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட். இந்த ஃபேஸ் ஆத் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது இது எதுக்காக அப்படின்னா நம்ம டிவைஸ் தேவையில்லை இந்த ப்ராசஸ்க்கு. குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் நம்ம ஃபேஸ் மூலமாகவே அதாவது நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அன்இன்ஸ்டால் வந்துச்சுங்க இல்லையா. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் வந்துடுவோம். ஸோ பேக் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சேம் பேஜில் வந்து நிற்கிங்க இல்லையா. ஸோ இங்கே ஃபேஸ் ஆத் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அலோ கேட்குது. இல்லை வைல் யூஸிங் த ஆப் அப்போ கொடுத்துட்டு இங்கே ஒரு 5 ஸ்டெப் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஆகும். ஸோ அந்த 5 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இது முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் ஆதென்டிகேஷனுக்கான அட்வைஸஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு வரும், அதுக்குள்ளங்கணும் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் வரும் சரிங்களா. ஸோ இந்த சர்க்கிளில் வந்துட்டு க்ரீன் வரப்போ நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சரிங்களா. ஸோ 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 ஃபேக்டர் வந்து நமக்கு டிவைஸே இல்லாமல் ஃபேஸ் ஆத் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேஷ் வித்ட்ராவல் எல்லா ஆப்ஷனும் வந்து பண்ணலாம். கேஷ் வித்ட்ராவல், கேஷ் டெபாசிட், பேலன்ஸ் என்கொயரி எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் என்கொயரி வந்து பண்ணுவோம். இங்கே வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும், இல்லை உங்கள் நம்பர் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நான் ஒரு நம்பர் ஒன்று என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது டிவைஸோட டைப். உங்கள்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதையும் ஃபேஸ் ஆத் மூலமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத் மூலமாக வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இது போல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம டிவைஸை சூஸ் பண்ணிக்கணும். டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா நான் ஃபேஸ் ஆத் மூலமாக பண்ண போகிறேன். கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத் மூலமாகவே டிவைஸ் இல்லாமல் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ நான் ஃபேஸ் ஆத்தை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்க்கிள் வந்து க்ரீனில் இருக்குது சரிங்களா. இது வந்து ரெட்டுக்கு போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து க்ரீன் வந்ததுக்கப்புறம் கண்ணை வந்து ஒரு பிளிங்க் பண்ணணும். ஸோ நம்ம பிளிங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம டீட்டெயில் கார்டு இல்லையா. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம இது போல் தான் வந்துட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபேஸ் ஆத் மூலமாக பண்ணிப்போம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி பண்ணிட்டோம். வித்ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் மெத்தட். கேஷ் வித்ட்ராவலில் கிளிக் பண்ணிட்டோம். கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. 100 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு வந்து நம்ம பணம் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 கொடுக்குறோம் வைங்களேன். ஸோ இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம சேம் மெத்தட் தான் பேலன்ஸ் என்கொயரி பண்ண மாதிரியே கேஷ் வித்ட்ராவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் போட்டோம். கேஷ் வித்ட்ராவல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத் மூலமாக நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து வரும் நமக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்ணை பிளிங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் வந்துச்சு. கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து ஆஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஸோ இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் என்கொயரி எல்லாமே பண்ணிக்கலாம் வித்தவுட் டிவைஸ் மூலமாக பண்ணுறது சரிங்களா. ஸோ நம்மகிட்ட டிவைஸ் இருக்குனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் மெத்தட் மூலமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் டிவைஸ் இருக்குன்னாக்கா இங்கே வந்து உங்ககிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை சூஸ் பண்ணிவிட்டு டச் த ஃபிங்கர் சென்சார் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து எரியும். ஸோ நம்ம கையிலே வச்சோம்னா ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.